தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று ஆண்டவர் மிக அருமையான வாக்குகளை நமக்காக வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து, ஆண்டவரே, வாழ்த்தின வார்த்தைகள் முடித்தல் அல்லவா இருக்கின்றன, எங்களுக்கு வாழ்வழிக்கும் வாக்கை தாருமே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, இந்த காலவெளிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். விண்ணுலகம் மண்ணுலகம் அதில் ஆளக்கூடிய அனைத்தையும் படைத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். இன்று நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உம்முடைய வாக்குகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஆன்ம கண்களை திறந்தருளுவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை கற்றறிந்து அதற்கேற்றவாறு வாழ்கிற குணத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உடைய வார்த்தையின்படி வாழவும் எங்களுடைய சிந்தனைகளை பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நோக்கங்கள், எங்கள் பேச்சுகள் அனைத்தும் உம்முடையதாக மாறுவதாக. இறைவனி தாமே நடக்கிற இந்த ஜெப நேரங்களை பொறுப்பேற்று நடத்த ஆண்டவரே, இதோ எங்களோடு கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஆண்டவரே, இந்த வானொலி வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரையும், இதை பார்க்கிற உலக மக்கள் அனைவரையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இரவு நீங்க தாமே உமது ஆசீர்வாதம் வழங்கி இந்த பிள்ளைகளை இன்றைக்கு பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான மக்களே, இப்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்முடன் இருப்பார். அதன் முடிவில் இறைவாக்கு கேட்டு இறையாசை பெறுவோம். ஆமேன். Praise the Lord. Hallelujah. இந்த புதிய நாளில ஆண்டவர் நம்மை துதிக்கவும், போற்றவும், புகழவும், ஆராதிக்கவும் இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிற ஆகையால் நம் யாவரும் கைகளை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், நான் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோமாக. ஆனந்தம்
சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளில் ஆண்டவரை துதித்து 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 மகிழும் போது அவர் தம் சிறகுகளால் மூடி நம்மை காத்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகையால் இப்பொழுது உன்னதமான நேரத்தில் மனதுருகும் தெய்வமே இசையா, நீங்க மனதார நாம் உங்களை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி உன்னதமான நேரத்தில் இந்த பாடலை பாடி நாம் போவாங்க. Hallelujah. Yes, God, Jesus. Amen. Yes, Lord. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா,
ஆகையால் ஆண்டவர் மனதுருகவில்லை என்றால் இன்றைக்கு நாம் யாவருமே ஜீவனாய் இருக்கவே முடியாது. நமக்கு சமாதானம் வரணும் என்று, நமக்கு சந்தோஷம் வரணும் என்று அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த உன்னதமான கால வேளையில் ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். ஆகையால் உங்களுடைய தீமைகள், உங்களுடைய ஒவ்வொரு விதமான உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் யாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வைக்கும் போது அவர் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for this new day that you have given to us, Lord Jesus. Amen. Thank you for this weekend, Lord Jesus. Yes, and we Lord. thank you and we glorify you for all the praises and the good things that you have done Yes, throughout this Master week, Lord Jesus. Jesus. We thank you for leading and finishing this Amen. week within your grace, Lord Father. Yes, Father. As we are going to start a new week tomorrow, Lord, Yes, we ask Father. your blessings Yes, to shower Master. upon us, Lord Jesus. Amen. We pray for all the viewers who are watching this channel, Yes, Lord. Lord You Jesus. bless them, you guide them, and you Bless protect them, them, Lord Jesus. Amen. You take away all their sins, Lord Father. Amen. Forgive all their sins, Lord Jesus. Yes, Lord. You take away all their burdens and you turn Amen. their sorrows into joy, Lord Yes, Jesus. Father Jesus. You take away all their sick and sufferings, Lord Amen. Jesus. You Hallelujah. heal all the sick people, Lord Jesus. Yes, Father. And we pray for especially for all the people who have lost their jobs, Lord Yes, Jesus. Lord. You provide new skills and you provide new job for them, Lord Amen. Jesus. Amen. Let there be a way open from you, Lord Jesus. Yes, Master. We pray for all the people who are watching this channel to be strengthened by faith Amen. more and more, Lord Yes, Jesus. Lord. As they are listening to us, that their praise and worship, Lord Jesus. Amen. Help them to praise and worship with us, Lord Jesus. Yes, Lord. Do it with us, Lord Father. Amen. We pray for all the viewers that they should listen to the word of God Yes, in the God. rightful manner and help them to follow according to the word, Lord Amen. Jesus. Yes, I Father. ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உன்னதமான நேரத்தில் நம் உடலுக்கு இறைவாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாய் இருக்குது. ஏனென்றால் மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இந்த கால வேளையில் நம் உள்ளத்தில் ஆண்டவர் நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அவருடைய உன்னதமான விலையேறப்பெற்ற முத்துக்கள் நம் உள்ளத்துல அது பதிய வேண்டும். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி இறைவாக்கு ஆண்டவரே என் உள்ளத்துல வந்து தங்க வேண்டும், ஆண்டவரே என் உள்ளத்துல வந்து தங்கி பெரிய காரியங்களை செய்து பல கனிகளை கொடுத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்க வாழணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமாக. உன்னதமானவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதது உடைய சுத்த கிருப ஆண்டவரே. இந்த உன்னதமான இந்த கால வேளையில் ஆண்டவரே இறைவாக்குக்காக இறை உணவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க இன்றைக்கு கொடுக்க போகிற உயிர் உள்ள வார்த்தைகள் எங்கள் உயிரற்ற சரீரங்களுக்குள்ள வரும்போது எல்லா உறுப்புகளையும் அப்பா ஒவ்வொரு அதிசயங்களை செய்து உயிர்ப்பிக்க செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அதிசயங்களை செய்கிறவர், மரித்தோரை உயிர்த்த செய்த ஆண்டவர் அப்பா. உம்முடைய வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை, அது ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அந்த வார்த்தை என் உள்ளத்தில் வரும்போது என் நோய்கள் எல்லாம் சுகமாக என்று சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்களோ, வேதனைகள் எல்லாம் சுகமாகணும் என்று ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே வேலையின் தடைகள் எல்லாம் உடைந்து அதெல்லாமே ஒரு புது வழி கிடைக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய வார்த்தையின் வல்லமையாக, உங்களுடைய வார்த்தையின் வடிவமாக நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின் மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை அகற்றி நீர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களில போகும்போது அது ஒரு புதிய கிருப, புதிய வல்லமை ஒவ்வொரு உள்ளங்களிலும் உருவாகும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்த பாதுகாத்து வழி நடத்தும் இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. Praise the Lord. இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைய இறைவாக்கு செய்தி நமக்கு ஒரு மையமான விளக்கத்தை அளிக்க இருக்கின்றன. ஆகவே இறைவன் நம்முடன் இருக்கின்றார்.
எப்படி இருக்கின்றார்? வாக்கின் வழியாக உள்ளே நுழைகின்றார். எவ்வளவு ஆவலோடு வாக்கை உள்வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மில வந்து குடிக்கொள்வார். ஆகவேதான் யோவான் முதல் அதிகாரத்திலே பார்க்கும்போது முதல் வாக்கியத்தில் அவர் சொன்னார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவே இருந்தது. கடவுளின் மறு உருவம் இறைவாக்கு என்று சொல்லுகின்றன. கடவுளின் இன்னொரு உருவம் மனித உருவம். கடவுளின் இன்னொரு உருவம் நெருப்பு. அவர் நெருப்பின் வடிவிலே தோன்றினவர். மோசேக்கு நெருப்பின் வடிவிலே தோன்றினார். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் நெருப்பின் வடிவிலே தோன்றினார். மத்தியிலே மனித உருவெடுத்தார். ஏன்? உன்னையும் என்னையும் மீட்டு மீண்டும் இறை மக்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற நோக்குடன் தான். ஆகவே இவைகளை அறிந்து கொண்டு இறைவனிடத்தில் வேண்டுவோம், என் உள்ளங்கள் தூய்மை அடைந்து உடைய வாக்கினால் நிரம்பியிருக்க வேண்டும். உடைய வாக்கு நிரம்ப நிரம்ப நீர் எனக்குள்ள வருகிறீர் என்பதை நான் உணர்ந்து என் வாழ்க்கையிலே பயணம் செய்ய எனக்குள்ள வாங்க இயேசுவே என்று அழைப்போம். என் அன்பு மக்களே, எத்தனை பேர் சொல்லுவாங்க எனக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு. பரீட்சை பண்ணி பாருங்கள், இது கடவுளின் சொல்லியிருக்கிறார். என்னை பரிசோதித்து பாருங்கள், நான் யார் என்று அறிவீர்கள். ஆக உள்ளத்தை நீங்க பரீட்சை பண்ணி பாருங்க, யார் இருக்காரு உள்ளத்துல? உன்னதமான ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லை உலக ஆசைகள் நிரம்பி இருக்கின்றதா? உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கொடுத்திருக்கிற இடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறோமா? யார் யாரோ சொன்ன விஷயத்த பல வருஷத்துக்கு முன்னால சொன்னதெல்லாம் மனசுல இடம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று நாம் சொல்லுகிற அந்த வாக்கினால் அவர் சொன்ன வாக்கு மட்டும் உள்ளத்தில் இல்லை. ஆகவே இன்று நாம் மாற்றிக்கொள்வோம். எல்லாவற்றையும் உள்ளத்திலிருந்து வீசி எறிந்து கடவுள் வாக்கை மட்டும் உள்வாங்க ஜெபிப்போம். அன்பு தந்தையே, உம்முடைய வாக்குகள் விலையேற பெற்றவை. அதை கேட்க கேட்க உள்ளங்கள் ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. எங்கள் எதிர்நோக்கை அறிந்து உடைய வாக்குகளினால் எங்களை மனமாற்றம் செய்வீராக. மனம் திருந்தி இந்த பூமியில ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ உடைய வார்த்தையினால் எங்களை காக்குமாறுமை நோக்கி வேண்டுகின்றோம். உடைய வாக்கு விளக்காய் இருக்கிறது. உடைய வாக்கு பாதைக்கு வழிகாட்டியா இருக்கிறது. உடைய வாக்கு இந்த பூலையிலே எங்களை உயர்த்தபடிக்காய் காத்திருக்கிறது. இவைகளை ருசி பார்த்து நாங்கள் உயர்வடைய எங்கள் அனைவரையும் இன்றைக்கு தேற்றுவீராக. உடைய வாக்குகளினால் எங்கள் உள்ளிருக்கிற உணர்வுகளை தட்டி எழுப்பி எதற்காக பிறந்தோம் என்ற எண்ணத்தை உண்டாக்கி இந்த வாக்குகளின்படி வாழ்க்கை தொடர வேண்டும் என்ற நோக்குடன் தொடர நீர் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இந்திய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? அருமையான வாசகம். அதுல ஒரு கீவேர்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு சொல்லுவாரு, என்ன எது வேணாலும் சொல்லிக்கங்க, பரவாயில்ல, உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் தூய ஆவிக்கு விரோதமாய் பேசாதீர்கள், அது இம்மையிலும் மறுமையிலும் விசாரணைக்கு வரும். இம்மையிலும் மறுமையிலும் என்றால் பூமியில் வாழும் போதும் இறந்த போதும் விசாரணைக்கு கொண்டு வரும். இதான் இன்னைக்கு நற்செய்தியுடைய ஒரு கீவேர்டு. நன்றி மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நற்செய்தி வாசகத்துல லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் நேற்றைய செய்தி தொடர்கிறது. 8 to 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் பாரு, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்றால் பொருள் என்ன? உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்கிற இந்த காலங்களிலே நம்மை சூழ பல மக்கள் இருக்கின்றார்கள், பல இனத்து மக்கள் இருக்கின்றார்கள், பல ஜாதி ஜனங்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் வாழத்தான் நம்மை ஆண்டவர் அனுப்பி இருக்கின்றார். அவர்கள் மத்தியிலே நாம் வாழும்போது
நம்மொழியாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்திருக்கிற நம்மொழியாக கிறிஸ்து மகிமை அடைய வேண்டும். இதான் மனிதர்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்பது பொருள். ஒருவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவரை உள்ளத்திலோ வீட்டிலோ வைத்துக் கொள்வோம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் மக்கள் முன்னிலையிலே சாட்சியை வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்றார். வெறும் வாயில உதட்டில சொல்லுகிற வாக்கல்ல, ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்கணும். கிறிஸ்தவர்களின் அடையாளம் இருக்கணும். அடையாளங்கள் என்பது பொருள் என்ன? தூய்மை, அன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், பிரிந்து வாழாமல் சேர்ந்து வாழ்தல், பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்தல், மனமுடைந்தவர்களுக்கு ஆறுதலாய் இருத்தல், இவையெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவர்களின் குணாதிசயங்கள். இதை நாம் மக்களுக்கு கொடுக்கும்படி கடவுள் நம்மை உண்டாக்கி இருக்கின்றார். ஆக எவரெல்லாம் பூமியிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கடவுளின் தூதர்களிலே முன்னிலையிலே உங்களையும் உயர்த்துவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்க, மிக அருமையான வாக்கியம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் உங்களை ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவர். பாருங்க, பூமியில வாழும் போது ஆண்டவர் இயேசுவுக்காக வாழாம இருக்கிறது கூட மறுதலிப்பதற்காக தான் சமானம். எப்படி பேதுரு தன் உயிரை காத்துக் கொள்ளும்படி கெத்செமனி தோட்டத்தில் இயேசுவை பிடிப்பட்ட உடனே அவர் மேல் இந்த பாசத்தினால் அவர் பதுங்கி பதுங்கி அவரை பின்தொடர பயணித்தார். பயணித்த அவரை சிலர் பார்த்துட்டாங்க, நீயும் அவர்களில் ஒருவர் தானே? நான் இல்லை என்று 3 முறை மறுதலித்தார். அதை திரும்ப உயிர்த்த ஆண்டவர் பேதுருக்கு நினைவுபடுத்துவார். பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அவர் முதலில் ஆம் ஆண்டவரே. மீண்டும் 2ஆம் முறையும் கேட்கிறார், பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆம் ஆண்டவரே. 3ஆம் முறை கேட்கின்றார், பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அவன் உடனே பதில் சொல்லவில்லை, யோசிக்க ஆரம்பித்தான். 3 முறை நான் மறுதலித்ததினாலே 3 முறை என்னை மீண்டும் அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். நண்பரே மக்களே, இவைதான் இன்றைக்கு நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கின்றது. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் கிறிஸ்துவை போல வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கவும், கிறிஸ்துவின் ஒற்றுமை கொடுக்கவும், கிறிஸ்துவின் மன்னிப்பை கொடுக்கவும், கிறிஸ்துவின் குணாதிசயம் விட்டுக் கொடுக்கிறதையும், செய்த தவறுகளை மறக்கிறதையும் மன்னிக்கிறதையும், இப்பேர் பெற்ற ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த குணாதிசயின் அடையாளங்கள் எந்த கிறிஸ்துவத்திலிருந்து விலகி போய் விடுகிறதோ அவங்க இயேசுவை மறுதலிக்கிறார்கள் என்பது பொருள்படும். இவைதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிக்கின்றவர்கள். நீங்க நினைச்சுக்காதீங்க, பேதுரு மாதிரி நான் கூட இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாதான் மறுதலிக்கிறோன்னு. நம்முடைய ஒவ்வொரு தீச்செயல்களும் ஆண்டவர் இயேசுவை மறுதலிப்பதற்கு சமமாகும். நம்மிலிருந்து வருகிற தீய குணங்கள் இயேசுவை மறுதலிப்பதற்கு சமமாகும். நம்மிலிருந்து வருகிற தீய செயல்கள் இயேசுவை மறுதலிப்பதற்கு சமமாகும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மக்களை காக்கும்படிக்காகவே ஒரு காவலாளியாக கடவுள் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கின்றார். எப்படி ஒரு காவலாளி திருடன் வராதவாறு அந்த இல்லத்தை காக்க செக்யூரிட்டி என்ற பெயரில் இருக்கிறானோ, அதே போல உலக மக்கள் உள்ளங்களிலே தீய ஆவி நுழைந்து அவர்களை கெடுக்கக்கூடாது என்று காப்பதற்காக கிறிஸ்தவ இனத்தை கடவுள் உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் கிறிஸ்தவ இனத்திற்கே பாதுகாப்பு தேவை என்றால் பொருள் என்ன? பெயர் வடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதளவிலே கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து அவர் சொன்ன நம்பிக்கையின் செய்திகளை மறந்து மறந்து வாழ்கின்றோம். அது மறுதலிப்பதற்கு சமமாகும். மறந்து விட்டாலே
மறுதலிப்பதற்கு சமமாகும். ஏனெனில் இயேசுவின் வாக்குகளை மறந்துவிட்டால் செயலில எந்த ஒரு மாற்றுதலும் இருக்காது. அந்த தீட்சையில் கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளிப்படும் போது கிறிஸ்துவை அறிக்கையிடாமல் மறுதலிக்கின்றோம் என்பது பொருளாகிவிடும். இதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிக்கின்றவர்கள். நம்முடைய செயல்களிலே மாற்றுதல் இல்லாமல் போகும் என்றால் நாம் இன்றைக்கு ஆண்டவரை மறுதலிக்கிறோம், மறைமுகமாக மறுதலிக்கின்றோம். இதை பார்க்கின்றவர்கள் கிறிஸ்துவை அல்ல, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா என்று சொல்லிவிட்டாலே கிறிஸ்து அங்கு வெட்கப்படுவராய், அவருக்கு அவமானத்தை தேடித் தருவராய் மாறிவிடுகின்றோம். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிக்காதீர்கள். நீங்க நினைச்சுக்காதீங்க மறுதலிப்பு என்றால் வாயில அறிக்கையிடுவதுன்னு இல்ல. நம்ம செயல்ல ஒவ்வொரு தீமை வெளிப்படும் போதெல்லாம் கிறிஸ்துவை நாம் மறுதலிக்கிறோம் என்பதற்கு பொருளாகும். இதான் இன்றைய வாசகத்தின் தொடர்ச்சி. மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். இரண்டாவது என்ன சொல்றார் பாருங்க, மானிட மகன் இயேசுவை தவறாக சொல்லிவிட்டால் கூட அவர் இரக்கத்தை காட்டும்படி வந்தார், இரக்கத்தை கொடுத்து மன்னிப்பாராம். ஆனால் தூய ஆவின் செயலுக்கோ தீமை வராதவாறு கற்றுக்கொள்ளுங்கள். அவையவை எப்படி? தூய ஆவின் கனிகள் 9. அன்பு, மையமாக அன்பு. இன்றைக்கு அன்பு என்ற பெயர் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தப்படுகிறது. அன்பு என்ற வாக்கு ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்கும் போது லவ் என்று சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்றத பாக்குறோம்ல. எதை பார்த்தாலும் ஐ லவ் யூ, ஐ லவ் திஸ் வெரி மச். பொருளை பார்த்தாக்கா அன்பு செலுத்துறோம், பணத்தை பார்த்தா அன்பு செலுத்துறோம், மனுஷனை பார்த்தா அன்பு செலுத்துறோம், உடலை பார்த்தா அன்பு செலுத்துறோம். கொச்சைப்படுத்துவது இது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயலாற்றுகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நமக்கு தெரியல பாத்தீங்களா? நாம எல்லாம் நினைச்சிருப்போம் பரிசுத்த ஆவியே அவர் பேரை சொல்லி அவரை மறுதலித்தாதான் மறுதலிக்கிறோம். இல்ல, பரிசுத்த ஆவின் குணாதிசயங்கள் அன்பு. இந்த ஒரே ஒரு அன்பை எடுத்துக்கிட்டு பாருங்க, எத்தனை வகையான அன்பு இன்னைக்கு இருக்கிறது. அதை கொச்சைப்படுத்தப்படும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி அங்கு அவமானப்படுத்தப்படுகிறார் என்பது பொருள். ஏனெனில் அன்பு என்ற வாக்கு, லவ் என்பது, it belongs to the God spirit. You cannot condemn the love. Those who all condemn the love, the judgment day, they will face and they will go to the hell. நன்றி மக்களே, தூய ஆவிக்கு விரோதமாக செயல்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூய ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரே ஒரு குணத்தில் இவ்வளவு என்றால், அடுத்து மகிழ்ச்சி இழந்து வாழ்கின்றோம், ஒற்றுமை இழந்து வாழ்கின்றோம், ஒன்று சேர வேண்டும் என்றால் பிளவு செய்து வாழ்கின்றோம், மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னிக்காமல் வாழ்கின்றோம். இவையெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு சொந்தமானதல்லவா? நாம் மன்னிக்காம இருக்கும் போது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயலாற்றுகிறோம். நாம் பிரிந்து வாழும் போது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயலாற்றுகிறோம். மற்றவர்களை பழித்துரைக்கும் போது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயலாற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை ஒருவேளை நீங்க என்ன சொன்னாலும் ஒரு நிமிடத்தில் மன்னிப்பு கிடைக்கலாம். ஆனால் தூய ஆவிக்கு விரோதமாக நீங்க செயல்பட்டால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். அப்ப தூய ஆவிக்கு விரோதமாக செயல் என்றால் என்ன? தூய ஆவியானவருடைய குணாதிசயங்களை அறிந்து அந்த குணாதிசயங்களின்படி வாழாமல் அதுக்கு மாறாக வாழ்வோம் என்றால் அது தூய ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிற செயலுக்கு ஒப்பாகும்.
இவைகளை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து இன்றைக்கு எத்தனை தவறுகளை செய்திருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம நினைக்கலாம், நான் எப்ப தூய ஆவிக்கு விரோதமா செயல்பட்டேன்? நீ நீ ஒவ்வொருவரை மன்னிக்காமல் இருக்கிற வரைக்கும் நீ தூய ஆவிக்கு விரோதமாய் செயலாற்றுகிறாய். நீ ஒருவரை விட்டு பிரிந்து வாழ்கிற வரைக்கும் தூய ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிறாய். நீ மற்றவர்களுடைய வாழ்வுக்கு விரோதமாய் வாழும்போதெல்லாம் தூய ஆவிக்கு செயல்படுகிறாய். மன்னிக்காம விட்டு கொடுக்காம வாழும்போதெல்லாம் தூய ஆவிக்கு விரோதமாக செயலாற்றுகிறாய். அன்பு என்ற பெயரிலே கொச்சைப்படுத்தும் போது தூய ஆவிக்கு விரோதமாய் செயலாற்றுகிறாய். ஒருவரை கோபமாய் திட்டும் போதெல்லாம் தூய ஆவிக்கு விரோதமாய் செயலாற்றுகிறாய். ஏனெனில் அவர்களுக்குள்ளும் தூய ஆவி இருக்கிறார் அல்லவா? அவைதான் பிசாசு கடவுளை எதிர்க்க முடியாமல் மனிதனை அழிக்க துணிந்தது. ஏன்? ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலா இருக்கிறதுனால் இந்த மனிதனை அழித்தால் கடவுளையே அழித்த மாதிரி என்று தீர்மானித்து மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தூய ஆவிக்கு அடிமையாய் வாழுங்கள். பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெறுங்க. பிரிவினை கொண்டு வருவதும், பிறரை அவதூறுவாய் பேசுவதும், பிறருக்கு விரோதமாக செயலாற்றுவதும் இதெல்லாம் பிசாசினுடைய செயல்பாடு. பரிசுத்த ஆவியான செயல்பாடல்ல. நன்றி மக்களே, ஆண்டவர் மிக அருமையாய் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் திருந்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதில் அளிப்பது, என்ன பதில் அளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நண்பர் கிறிஸ்தவர்களே, வீட்டில் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்தில் ஆகட்டும், வழி பயணல் ஆகட்டும், இல்ல அதிகாரிகள் முன்னில் ஆகட்டும், நீங்க எங்க நின்றாலும் இவங்களுக்கு எப்படி பதில் சொல்வது என்று நீங்க கவலைப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஏனெனில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்துல 12வது வாக்கு, ஏனெனில் நீங்க பேச வேண்டியதை தூய ஆவியார் அந்த நேரத்துல உங்களுக்கு கற்றுத்தருவார். அந்த நிமிடத்துல என்ன பேசணும், உன்னை கேள்வி கேட்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம் உலகத்துல, அவர்களுக்கு பதில் அளிக்கும் போது என்ன பதில் அளிக்கணும் என்ற வாக்கை அந்த நேரத்துல உனக்கு வழங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். அந்த கேள்விகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே காணிக்கை பற்றி கேட்கவில்லையா? ஒரு நாணயத்தை கொண்டு வந்து அந்த நாணயத்தை கொடுத்து இது யாருக்குரியது என்று கேட்கவில்லையா? ஆண்டவரும் என்ன சொன்னார், இந்த நாணயம் பொறிக்கப்பட்ட உருவம் யாருடையது என்று கேட்டார். காணிக்கை கொடுப்பது எந்த அளவுக்கு மேன்மையானது என்ற கேள்வி எழுப்பினார்கள். நாணயத்தை கொண்டு வா என்று சொன்னார். அந்த நாணயத்தில் அந்த நாட்டு அரசனின் உருவம் பதிக்கப்பட்டிருந்தன. அவர்களை பார்த்து கேட்டார், இது யாருடையது? இது அரசனுடையது. ஆக ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் பதில் சொன்னார் பாருங்க. அரசனுக்குரியதை அரசனுக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் அரசனுடையது, நீ கடவுளுடையவன். உன்னை கடவுளுக்கு கொடு, பணத்தை அரசனுக்கு கொண்டு போய் கொடு. இன்னைக்கு நாம உல்டா, அதாவது ரிவர்ஸ்ல அப்படியே உல்டாவில செய்யறோம். என்ன எதிர்ப்பதமா என்ன செய்யறோம் பாருங்க. காணிக்கை கொடுப்பது, அதை கொடுப்பது, இதை கொடுப்பது. என்ன மட்டும் கேட்காதீங்க, நான் எப்படின்னா வாழ்வேன், எனக்கு ஆசை இருக்குது. இன்னும் பல இதுல என்ன நினைக்கிறாங்க, வயசானவங்க தான் இந்த இறைப்பணியில எல்லாம் நுழையணும். இன்னும் எனக்கு அனுபவம் இருக்கிறது, இன்னைக்கு ஆசை இருக்கு, அதெல்லாம் எப்ப நிறைவேற்றுவது? இன்னைக்கு இந்த லாக்டவுன் சமயத்துல COVID-19 பாருங்க, பலரை நான் சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். எப்ப சத்துருவன் தெரியாது, என்ன எல்லாரும் கொள்ளை நோய் வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்து நல்லா செத்து போயிடணும். நண்பரே மக்களே,
ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழணுன்ற எண்ணம் இன்னைக்கு அநேகர் உள்ளத்திலே வருவதே கிடையாது. இவையெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயலாற்றுகிற செயல்பாடுகள். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எதிர்த்து பல கேள்விகள் வரக்கூடும். உலகத்திலே வாழும்போது அந்த எல்லா கேள்விக்கும் உனக்கு சரியான பதில் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கின்றார். அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் யார் உன்னை எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அந்த நிமிஷத்துல சரியான பதில் அளிக்க உன்னோடு கூட இருந்து அவர் செயலாற்றுவார். உன்னை கேள்வி கேட்கிறவங்களுக்கு நீங்க தான் கண்ணுக்கு தருவீங்க. ஆனா பதில் கொடுக்கிறவர் உன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆக கேள்வி கேட்டவங்க பதில் கிடைத்தவுடனே உன்னை அல்லவா மேன்மைப்படுத்துவார்கள். இதுதான் தூய ஆவியானவர் உன்னையும் என்னையும் உயர்த்தும்படி நமக்குள்ளே வர காத்திருக்கின்றார். பூமியிலே கிறிஸ்தவர்களை நாம் உயர்ந்திருக்க வேண்டும். எவர் முன்னிலையிலும் தலை குனிந்து நடக்கக்கூடியவர்கள் அல்ல. தவறு செய்தவன் தலை குனிந்து கொண்டிருப்பான், தவறு செய்யாதவன் தலை நிமிர்ந்து கொண்டிருப்பான். நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய கிறிஸ்தவர்கள், தலை குனிந்து வாழ வேண்டியவர்கள் அல்ல. எப்போது தலை குனிவோம்? தவறு வாழ்க்கையிலே வரும்போது. நாம் தவறுகளை களைத்து தூய ஆவியிலே நிரம்பி நாம் வாழும்போது எவரிடத்திலும் தலை குனிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் எவ்வளவு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய ஒவ்வொரு செயலும், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தூய ஆவி உனக்குள்ளே இருக்கணும். தூய ஆவி நமக்குள்ளே இருக்கணும். தூய ஆவியானவரை பேசுவதற்கு நாம் அனுமதிக்கணும். அப்ப என்னுடைய சிந்தனையோ என்னுடைய செயல்பாடோ எனக்குள்ளே இருந்து செயலாற்றாமல் முற்றிலும் முற்றிலும் தூய ஆவி எதிர்நோக்கி கொண்டே இருக்கணும். என்னப்பா செய்யணும்? நான் என்ன பேசணும்? கேட்டு பாருங்க. பல நேரங்களிலே எங்க ரினுவல் சென்டருக்கு பலர் கவுன்சிலிங்காக வருவாங்க. முதலில் அவங்களை பேசுங்க. நீங்க அவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே உங்களுக்கு என்ன சொல்லணும்? அவங்க சொல்லினே இருக்கிறாங்க, நான் என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. இதே போலதான் நீங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நான் என்ன பேசணும்? நான் என்ன செய்யணும்? நீங்க தானே வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். தூய ஆவி ஒருவருக்குள் இருந்தால் அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்று நீ கவலைப்படாதே, அவர் பேசுவார். இது கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தி. நாம் அதிகாரி முன்னிலையில் நின்றாலும் சரி, மகான்கள் முன்னிலையில் நின்றாலும் சரி, யார் முன்னிலையில் நின்றாலும் சரி, சரியான பதிலளிக்க அவர்களுக்கு நெத்தியடி என்ற பதிலளிக்க தூய ஆவி நமக்குள்ளே இருப்பார். ஆண்டவர் இயேசுவை பல கேள்விகளை வைத்து மடக்கலாம் என்று ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து கேட்டதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்றோம் அல்லவா? விபச்சார பெண்ணை கூட அங்க இடத்துல கல்லால் துரத்தி கொண்டு வரும்போது நீர் என்ன சொல்லுகிறீர் போதகரே என்று அல்லவா அவரை சோதிக்கும்படி கேள்வி கேட்டார்கள். மோசேயின் சட்டம் கொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரிடத்திலே குற்றங்களை கண்டுபிடிக்க அல்லவா இவர் மோசேயின் சட்டத்தை கடைபிடிக்கிறாரா? கடைபிடித்தால் நம்மை சார்ந்தவர், கடைபிடிக்காவிட்டால் இவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, இவர் குற்றவாளி என்று கருதுவோம் என்று குற்ற எண்ணத்தோடு இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கவில்லையா? இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல மக்கள் குற்ற எண்ணத்தோடு கேள்விகளை நம்மிடத்திலே கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் சரியான பதிலை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்று நற்செய்தி பாருங்க. யார் யார் முன்னிலையில நின்றால் கவலைப்படாதீங்க. தொழுகை கூடங்களும், தொழுகை கூடனா என்ன அர்த்தம்? ஆலய வழிபாடு, ஆலயத்தில் இருக்கிற தலைவர்கள், ஆலயத்தில் இருக்கிற பெரிய பெரிய மான்கள், இவர்களை கண்டெல்லாம் கவலையப்படாதீங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. அப்போது தெளிவானதை நாம் பேசுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தொழுகை கூடங்களுக்கும், அதை தொடர்ந்து ஆட்சியாளர், அதிகாரிகள்,
அதிகாரிகள் முன்னிலையிலும் உங்களுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகும்படி எப்படி பதில் அளிப்பது, என்ன பதில் சொல்வது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். என் அன்பு கிறிஸ்தவர்களே, நம்ம வாழ்க்கை பயணத்துல எங்கெல்லாம் போகணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரோ அங்கெல்லாம் போவோம். ஆகவே சிலர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வரும், சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை வரும், சிலருக்கு பொலிட்டீஷியன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எல்லா பகுதிக்கும் நாம போக வேண்டிய நிலைமை சூழ்நிலை வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ கவலைப்படவே கூடாது. நீ எந்த இடத்துல நின்றாலும் அங்கு கிறிஸ்து மகிமையடையும்படி உன்னிலிருந்து பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க தான் அவரை பெறாம அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இனிமே நான் எப்படி செய்து என்ன செய்து கவலையப்பட மாட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவர் இருக்கின்றார், எனக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவர் இருக்கின்றார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார் என்ற உணர்வு உனக்குள்ளே வர வேண்டும். சுய எண்ணத்தை சார்ந்து வாழ்கிறதை விட வேண்டும். பரிசுத்த ஆவியை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் பரிசுத்த ஆவியை கூட்டு பாருங்க. அதுல நீ தெளிவாக செய்து நற்பெயர் பெறுகிற பிள்ளையாய் மாறி விடுவாய். தெளிவாக பேசி நற்பெயரை பெறுவாய். தெளிவாக வாழ்ந்து நற்பெயர் பெறுவாய். ஆக தூய ஆவி நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது? மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழவும், மற்றவர்களுக்கு நாம் வார்த்தையின் வழியாக அவர்களை தேற்றவும், மற்றவர்களை நாம் வீழ்ந்திருக்கிறவர்களை கை கொடுத்து தூக்கவும், கிறிஸ்தவர்களாகிய நம்மை கடவுள் இந்த பூமியில வைத்திருக்கின்றார். மறந்துடாதீங்க, நாம ராஜாவுடைய பிள்ளைங்க. ஒருமுறை கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இரண்டாம் முறை இப்போது வரப்போவது ராஜாவாக வருவார். இன்னைக்கு நாம ராஜா வீட்டு பிள்ளைங்க. ராஜா வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு தெரியல. அவங்களை எந்த கவலை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ராஜா இருக்கார், ராஜா இருக்கார். அதே போல நம்ம வாழ்க்கைக்கு இயேசு ராஜா இருக்கிறார். அவங்க பிள்ளைங்க நாம ராஜா வீட்டின் பிள்ளைகள். எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியா, ஒற்றுமையா, கவலையின்றி வாழ்வார்கள். அதுதான் அன்று சொல்றாரு இன்னைக்கு முடிக்கும் போது, கவலைப்படாத. அந்த நிமிஷத்துக்கு நீ எதை எப்படி செய்யணும்னு பரிசுத்த ஆவி உனக்கு உதவி செய்வார். ஆக இந்திய நற்செய்தி வாக்கு நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துவிட்டால் நீங்க உங்களையும் தேற்றி, உங்களையும் காத்து, மற்றவர்களையும் நீங்க காப்பீங்க, மற்றவர்களையும் நீங்க தேற்றுவீங்க. இந்த குணாதிசயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு என்று இன்றைய திருப்பலி நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற. இதை அனுபவித்த பவுலடிகளார் முதல் வாசகத்துல என்ன உரைக்கிறார் பாருங்க. எபேசியரின் தொடர்ச்சி புத்தகம் முதல் அதிகாரம் 15-23 ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து படிக்கிறோம். என்னென்றார்? ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள, ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும், இறை மக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்த அன்பு பற்றியும் கேள்வியுற்று. பாருங்க, நம்பிக்கை என்பது எதை கொண்டு வருமா? மற்றவர்களை அன்பு செய்ய வைக்குமா? இதான் பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் மீது நம்பினவங்க அன்பு செய்தான் வாழ்வாங்க, வெறுத்து வாழ மாட்டாங்க, யாரையும் வெறுக்க மாட்டாங்க, வெறுக்கிற மாதிரி பேசவும் மாட்டாங்க. ஏனெனில் பரிசுத்த ஆவி குணம் அப்படி, யாரையும் வெறுக்காது, யாரையுமே திட்டாது. அது உள்ளத்திலே பாசத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும். ஆக நான் இறைவன் வேண்டும் போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவது கிடையாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர்
அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. பாருங்க, அந்த உன்னதமான கடவுளை அறிய வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். ஞானத்தோடு கூட வெளிப்படுத்துகின்ற தூய ஆவி என்ற பரிசுத்த ஆவியும் வேண்டும். அவர்தான் மறைப்பொருளை வெளிப்படுத்துகின்றவர். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு பேசுவார் என்றால் விவிலிய ரகசியத்தை பேசாமல் விவிலிய வாக்கிலே தொடங்கி உலக விஷயத்திலே கொண்டு போய் விட்டுருவாங்க. இது பரிசுத்த ஆவியின் அனுபவம் பெறாதவர்கள் என்று பொருள்படும். பரிசுத்த ஆவியின் அனுபவம் பெற்றவர்கள் வாக்கின் உள்ளே நுழைந்து கொண்டு போவார்கள். அந்த வாக்கை மையமாய் கொண்டு போவார்கள். ஏனெனில் பரிசுத்த ஆவி ஒருவருக்கு தான் எப்படி இதை வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அனுபவம் அவர் ஒருவர் தான் கொடுக்க இயலும். அவரை அனுபவித்தவர்கள் தான் அவரையே மையப்படுத்தி கொண்டு வாழ்வார்கள். இதான் இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்வர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. ஒப்புயர்வு அற்றது, மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டம் பெறுவதாக. அகக்கண்கள் என்றால் என்ன? உள்ளிருக்கிற எண்ணங்கள் ஒளியூட்டம் பெறுவதாக. ஆண்டவரை ருசி பார்த்து வாழ்கிறவர்கள் செய்கிற செயல், பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்று செய்கிற செயல். பரிசுத்த ஆவியின் அனுபவம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் பவுலடிகளார் உரைக்கின்றார். அவருடைய அகக்கண்கள் ஒளியூட்டம் பெற்றிருக்கும். அது ஒளிமயமாயிருக்கும். அந்த அகக்கண் ஒளிமயமாயிருக்கும் போது அந்த கண்களுக்கு விரோதிகள் தெரிய மாட்டார்கள், பகைவர்கள் தெரிய மாட்டார்கள். அவங்க அகக்கண்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே தெரிவார். அப்படி அவர்கள் பசாசு பிடித்தவர்கள் இருந்தால் அந்த ஆவி விலகி ஓடும். என் நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். நாம் தூய ஆவியில் வழிநடத்தப்படுகின்றோமா? நாம் எல்லாரும் நம்ம சுய எண்ணத்துல தானே வாழ்கின்றோம். ஆகவேதான் சுயநலமும் சுகமும் கலந்து கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்த ஆவியோடு கலந்திருந்தால் இறைவாக்கை மையமாக வல்லவா வைத்து வாழ்ந்திருப்போம். இன்னைக்கு திருவிழித்து எடுத்து வாசிங்கனால கஷ்டமாயிடும் நிறைய பேருக்கு. இதுல புதுசா பைபிள் படின்னு சொல்றீங்க. அதான் அவனுக்கு வாழ்வு. விண்ணகம் செல்லுவதற்கான வழி இதிலே தான் உண்டு. வேறு எதுலயும் இல்ல. வேறு யார் பின்னாலும் போனாலும் கிடைக்காது. விவிலியத்தை வாசித்து வாழ்ந்தாதான் போக முடியும். இப்படி கேட்டு விட்டு கூட போயிடலாம் நினைக்காதீங்க, முடியாது. இதை கேட்டுட்டு மறுபடியும் நீங்க படிக்கணும். திரும்பவும் இறைவாக்கை வாசிக்கணும், தீர்மானிக்கணும். நான் தூய ஆவியோடு கலந்து வாழ வேண்டியவன் என்று தீர்மானிக்கணும். தூய ஆவியோடு இணைந்து தான் வாழ வேண்டும். ஏனெனில் அவர்தான் நம்முடைய ஆத்மத்தை இறந்த பிறகு மேலே கொண்டு போகக்கூடியவர். அவர்தான். அவர் இல்லாமல் நீ இறந்து விட்டால் உன் ஆத்மா பரலோகத்துக்கு இல்ல, நரகத்துக்கு சென்று விடும். கற்பனை பண்ணாதீங்க. கற்பனை உன் ஆன்மாவை கொன்றுவிடும். தூய ஆவி அனுபவம் பெறுங்கள். பவுல் எவ்வளவு அழகா சொல்றார். உன்னுடைய அகக்கண்கள் ஒளியூட்டம் பெறுவதாக. அகக்கண்கள் ஒளியூட்டம் பெறட்டும். ஏன்? கடவுளுடைய வாக்குகளை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான முயற்சியினாலும் நீங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உன்
உன் அகக்கண்கள் ஒளியூட்டம் பெறுவதாக. கடவுளின் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலமாக ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வேறு எப்பெயரும் கொண்டோ இருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இந்த உலகம் மட்டுமல்ல, எந்த காலத்துக்கும் உயர்த்தப்பட்டவர் இயேசு மட்டும்தான். வேற யாரையும் உயர்ந்தவங்களா பேசாதீங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான செயல்பாடு. கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை மட்டும்தான் உயர்த்தி பேசணும். கிறிஸ்துவை தவிர நீங்க எந்த பெயரை உயர்த்தி பேசினாலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயலாற்றுகிறீர்கள் என்று இந்த நற்செய்தி சொல்லுகின்றன. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உரியவர்கள். என்னை பற்றி உன்னை பற்றி பேசுவதற்காக அல்ல, என்னை பற்றி நான் பேசுவதற்காக அல்ல, கிறிஸ்துவை பற்றி பேசதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு வாசகங்கள். ஆகவே அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணியை செய்து, எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணியை செய்து, அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். பார்த்தீங்களா? திருச்சபைக்கு தலை யாரு? திருச்சபைக்கு தலை கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். வேறு யாரும் தலையா இருக்க இயலாது. இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக திருப்பலி வாசகத்தில் சொல்லுகிறது. அனைவருக்கும் கிறிஸ்து அடிப்பணியை செய்து, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு தான் வண்டியிடணும், வேற யாருக்கும் கிடையாது. அடிப்பணியை செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்றன. அவரால் அது நிறைவு பெறுகின்றது. திருச்சபை, திரு என்றால் தந்தை மகன் தூய ஆவி இணைந்து செயல்படுகிற ஒரு பெயருக்கு தான் திரு. திருத்துவ இறைவன் திரு. சபை என்றால் மக்கள், கடவுளும் மக்களும் கூடுகிற இடம். அந்த இடத்திலே தந்தை மகன் தூய ஆவி இவர்கள்தான் மகிமையடைய வேண்டுமே தவிர மனிதர்களாகிய நாம் மகிமையடைய வேண்டும் என்பதற்காக கடவுள் உண்டாக்கப்படவில்லை. இன்றைக்கு எந்த பெயர்கள் மகிமை அடைகின்றன? இயற்கைகளும் கடவுளால் உண்டாக்கப்பட்டவைகளும் தான் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறது. கடவுள் மகிமை அடைகிறாரா? ஏனெனில் தூய ஆவியானவர் எங்கு செயல்படவில்லையோ அங்கு இப்படிதான் நடக்கும். தூய ஆவி எங்கு செயலாற்றுகிறாரோ அந்த தூய ஆவி கடவுளை மட்டுமே மகிமைப்படுத்தும்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். அவங்களும் அப்படித்தான் வாழ்வாங்க. தூய ஆவி வரும்போது விவிலிய ரகசியங்களை எடுத்து சொல்லி அகக்கண்களை திறப்பார். அவங்க விவிலியத்தை மட்டும்தான் பேசுவாங்க. ஏனெனில் இது கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு. இதுல இன்னும் நிறைய இருக்கு. யோவான் எழுதுவார், இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, ஆனா எழுதியிருக்கிறத மட்டும் நீங்க படிச்சா போதும். ஆக திருச்சபை நம்ம கொடுக்கப்பட்ட திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்கள் என்ற தலைப்பிலே தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இருக்கிற உள் உணர்வுகளை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய வாசகத்தின்படி ஆண்டவருடைய வாக்கு தூய ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிற செயல்களை அகற்றப்பட வேண்டும். உன்னதமான கடவுளுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் செய்கிறது கடவுளுக்கு பிரியமா என்று நீங்க யோசித்து செயல்படணும். அது மனித மூளையினால் பதில் அளிக்க இயலாது. திருவிவிலியத்தின் வழியாக தான் பதில் அளிக்க முடியும். இவைகளிலே கடவுள் எழுதி வைத்திருக்கின்றார். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். இதை படித்து தான் நம்ம வாழ்க்கையை சரி செய்ய முடியுமே தவிர பலவிதமான
போதனைகளுக்கு, பலவிதமான போதனைகளுக்கு அடிமையாகி வாழ வேண்டியதல்ல. பரிசுத்த ஆவிக்கு அடிமையாகி பரிசுத்த ஆவி என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த முதல் வாசகத்திலே பவுல் சொன்னார் பாருங்க, திருச்சபைக்கு தலை கிறிஸ்து ஒருவரே, திருச்சபை உடல்தான் கிறிஸ்து. ஆக அதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியோடு உதவியில தான் போக முடியும். அந்த இடத்துல கிறிஸ்து ஒருவரை மகிமைப்படுத்ததான் அந்த சபை கூடுகிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்து ஒருவரை மகிமைப்படுத்தாமல் வேறு எதையோ நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி அங்கு இருக்க மாட்டார். எங்கு பரிசுத்த ஆவி இல்லையோ அங்கு கடவுளும் இருக்க மாட்டார். நன்றி மக்களே, நம்ம தொழுகை கூட வீடாக இருக்கலாம், நம்ம தொழுகை கூடாரம் ஆலயங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தொழுகை கூடம் என்பது வீடுதான். தொடக்க திருச்சபையை பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளும் ஜெப கூடாரங்களாய் மாறினது. பிறகு அதிக வளர்ச்சி அடைந்த பிறகுதான் பலர் என்ன செய்தாங்க என்று பார்க்கும்போது அவங்க அனைவருமே ஆண்டவரிடத்துல சேர்ந்தாங்க. ஆக என் அன்பு மக்களே, கவனம் கொள்ளுங்கள். உன்னதமான கடவுள் நாம் அனைவரையும் வழிநடத்த காத்திருக்கின்றார். அவர் காத்திருத்தலுக்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் மிக மிக அவசியமாய் இருக்கின்றன. அந்த தூண்டுதலுக்கு ஏற்றவாறு வாழ நம்மை நாமே சமர்ப்பணிப்போம். அந்த உன்னத ஆண்டவர் நம் அனைவரையும் மீட்க வல்லவராக இருக்கின்றார். நம்ம தேவைகள் என்ன என்று கவலைப்படாதீங்க. நம்ம எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய பரிசுத்த ஆவி கூட இருக்கின்றார். ஆக நீங்க தேவைகளை ஆண்டவருக்கு கேட்பதை நிறுத்திவிட்டு எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்க. அவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உனக்கு உதவி செய்து உன்னை ஒற்றுமையாக, சுகமாக, பலமாக உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உன்னை விடுதலை செய்து காக்க வல்லவராய் இருக்கின்றார். எந்த தீய ஆவியும் உன்னை அணுக இயலாது. பரிசுத்த ஆவி உன்னில் இருந்தால் பசாசின் ஆவி உனக்குள்ள இருக்காது. பரிசுத்த ஆவி உன்னில் இல்லை என்றால் தான் பசாசின் ஆவி வந்து கோபத்தை தூண்டுகிறது, அசுத்த வார்த்தை பேச வைக்கிறது, கெட்ட செயலை செய்ய வைக்கிறது, குடிக்க வைக்கிறது, சண்டை போட வைக்கிறது. இதெல்லாம் தீய ஆவியின் செயல்பாடு. ஆக இவைகளை களைப்போம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம், சுகமாய் வாழ்வோம். இவைகளை கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கின்றார். கண்களை மூடி செபிப்போமா? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காகவே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்போது ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க குடும்பத்திலே, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் சக்திகளை அழிப்பீராக. குறிப்பாக விண்ணப்பத்துக்கு வந்திருக்கிற சுனிதாவுடைய வாழ்க்கைக்காய் செபிக்கிற ஆண்டவரே, பிசாசினால் பிடிப்பட்ட குணங்களை இயேசுவின் பெயரால் உடலை விட்டு மனதை விட்டு விலகி போ என்று கட்டளையிடுகிறோம். என்னோடு பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய அருட்கரம் தொழும்படிக்காக செபிக்கின்றேன். ரூபன் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய மறுரூப ஆசீர்வாதத்தை இந்த மகன் மேல் பொழியும்படிக்காக செபிக்கின்றேன். ஆசீர்வதியும். லாசர், மரித்த லாசரை உயிர் பெற செய்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த லாசர் மகன் மேல் இரக்கமாயிரும். வாழ்வில் இருக்கிற துன்பங்களை அகற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க இன்றைக்கு கொடுக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். உம்முடைய அருட்கரம் கூட இருக்கட்டும். பால்ராஜ், உம்முடைய வல்லமை பால்ராஜ் மேல் இறங்கட்ட ஆண்டவரே. உங்க அற்புத கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்துல உடைய குடும்பத்திலே வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத கிரைகள் அகன்று நீங்க தாமே உடைய வழியிலே நடத்தி காக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆசீர்வதியும். சின்ராஜ், உடைய வல்லமை ஆண்டவரே இப்போதே மகன் மேல் இறங்கட்டும் சாமி. எல்லா விதமான தீமைகளை அகற்றி
இந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இவங்க குடும்பத்தை நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக நாங்க வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொளி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நிமிஷத்துல அவங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஐயோ, இனிமேல் நான் பரிசுத்த ஆவியிட்டு விலக மாட்டேன், அவரோடு நான் இணைந்து வாழ்வேன் என்று நினைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உன்னதமான அருள் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அருள் இறங்குவதாக. உம்முடைய அருள் அனைவர் மேலும் இறங்கட்டும். ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தூய கன்னிமரியால் மேல் இறங்கின அதே அருள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அருள் என்ற பெயரில் விளங்குகிறவர்கள் விசேஷமாய் நீர் வல்லமையினால் நிரப்பீராக. இந்த கருத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிற ஆண்டவரே, என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. பிடித்த கொள்ளை நோய்கள் இப்போது இயேசுவின் நாமத்தினால் விளங்கட்டும். ஆண்டவரே, எலும்புகளை தொட்டிருக்கிற நோய்கள், சதைகளை தொட்டிருக்கிற நோய்கள், நரம்புகளை தொட்டிருக்கிற நோய்கள் இந்த நிமிஷத்துல பார்த்து கொண்டிருக்கிறவங்க மேல இருந்து இயேசுவின் நாமத்தினாலே விலகி போயிட்டு கட்டளை எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வலிமையான செயல்களை செய்வீராக. உம்மை இழந்து தவிக்கிறோம் உமது பிள்ளைகள் மேல் நீர் இறங்கும். ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. தீய குணங்களை பிடுங்கி எறிந்து நற்குணங்களை செயலாற்றுகிற ஆண்ட அகக்கண்கள் திறக்கப்படுகிற தூய ஆவி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள் நுழைவீராக. தானும் திருந்தி அநேகரையும் திருந்தி வாழக்கூடிய குணாதிசயங்களால் நிரப்பும். ஆண்டவரே, உலக நாடுகள் எல்லாவற்றுக்காய் செபிக்கிறோம். ஏசியன் கண்ட்ரீஸ்காய் நாங்கள் செபிக்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் நாட்டு தலைவர்களையும் ஆசீர்வதியும். யூரோப் கண்ட்ரீஸ்களுக்காக செபிக்கிறோம். அதில் இருக்கிற நாடுகள், நாட்டு தலைவர்கள், அங்கு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அரேப் கண்ட்ரீஸ்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அங்கு வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் தலைவர்களையும் மாற்றுவீராக. ஆண்டவரே, உலகத்தில் வாழும் அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். 700 கோடிகளுக்கு மேல் இருக்கிற உலக மக்களையும் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரும் உமக்கென்று வாழ்கின்றன. நீரே நடத்துவீராக. எல்லா தீய ஆவிகள் அகற்றப்படட்டும். உமது பிள்ளைகளை தூய ஆவியால் நிரப்பும். திருச்சபையின் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும். திருச்சபை வழிநடத்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிற குணங்களினால் நிரப்பும். சுயநலத்துக்காக, பதவிக்காக, பணத்துக்காக, அந்தஸ்துக்காக ஆண்டவரே ஆடுகளை வழித்தவற செய்யாமல் உம்முடைய வாக்குக்காக வாழ்ந்து வாக்கிலே நம்பியிருக்கிற ஆடுகளை வழிநடத்துகிற போதகர்களை, மெய்ப்பர்களை ஆண்டவர் உருவாக்குவீராக. ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற மெய்ப்பர்கள் உருவாகட்டும். உம்மை மட்டுமே மகிமைப்படுத்துகிற மெய்ப்பர்களை திருச்சபைகளிலே உருவாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உலக மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அரசியலிலே, அரசாங்கத்தில் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். அனைவரையும் திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உடைய அருட்கரம் அனைவரையும் காத்து நடத்துவதாக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் விண்ணப்பத்துக்காய் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க ஆசீர்வதியும். COVID-19 பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நீத்தாமே அவர்கள் முன்னிலையில் சென்று குணமாக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களை ஆசீர்வதியும். பணம் இல்லாமல் உணவுக்காய் பஞ்சத்தில் வாழ்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். எலியாவை போஷித்தது போல உலகத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்களையும் என் ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். ஷாரிபாத் விதவை வீட்டிலே உணவு நிரப்பினது போல இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே பற்றாக்குறை உணவு இருக்கிறதோ நிரப்புவீராக. அனைவரையும் காத்து நடத்துங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் கையிலே எல்லாரையும் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் வழிநடத்தி ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான நிறைய மக்களே, கவலைப்படாதீங்க. இந்த நற்செய்தியை திரும்ப நீங்க வீட்டுல வாசிங்க. ஆண்டவர் சொன்னதை கேளுங்க. பரிசுத்த ஆவி கேளுங்க. அசுத்த ஆவி தானா விலகி போயிடும். பரிசுத்த ஆவி உள்ள வராருன்னு தெரிஞ்ச உடனே அது ஓடி போயிடும். எப்படி ஆண்டவர் சகை வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை நாளா சகையை பிடித்திருந்த பிசாசு
பிறர் சொத்தை அபகரிக்கிற பிசாசு, பிறருதை தனதாக்கி கொள்ளுகிற அந்த குணத்தை கொண்ட பிசாசு சகை விட்டு ஓடி போய் விட்டு இது சொல்லாம கொள்ளாம. ஆகதான் இயேசு வீட்டில கால் வைத்த உடனே சகையு தானாகவே சொல்லுகிறான், நான் எவரையாவது ஏமாற்றினதுண்டானால் 4 மடங்கு திரும்ப கொடுத்துடுறேன். இன்னும் ஆண்டவர் அவங்க வீட்டுல கால் வச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. இன்னும் அவனே தானாக பேசுகிறான். மக்களுக்கு ஆச்சரியம், இன்னும் ஆண்டவரே பேசல, அதுக்குள்ள இவனுக்குள்ள ஒரு மாற்றுதல். ஏன்? பரிசுத்த ஆவி வராது என்று தெரிஞ்ச உடனே உங்களை பிடிச்ச பிசாசு தானா ஓடி போயிடும், சொல்லாது கொள்ளாத. ஆக நீங்க பரிசுத்த ஆவியை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது போல நடப்பேன், திருமணம் பண்ணுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சுய அறிவுல மற்றவங்க அறிவுல வாழ அழைக்கப்படல கிறிஸ்தவங்க, பரிசுத்த ஆவியானவர் வழியில அழைக்கப்பட்டவங்க. அப்ப பரிசுத்த ஆவியினால் கடவுளை மட்டும் மகிமைப்படுத்துவார், வேற யாரையும் மகிமைப்படுத்த மாட்டார். ஆகவே இப்பேர் பெற்ற வாழ்க்கை தான் விண்ணகத்துக்கு நுழைய இயலும். இதான் இந்த திருப்பலியின் நற்செய்தி வாசகத்தின் விளக்கம். ஆகவே திரும்ப சொல்ற, எழுதி வச்சுக்கங்க. இன்றைக்கு திருப்பலி வாசகம் எபேசியர் 1 அதிகாரம் 15 23, பதில் உரை பாடல் திருப்பாடல் சாம்ஸ், சங்கீத புத்தகம் 8:1-6, சாப்டர் 8 verses 1-6, டுடேஸ் காஸ்பல் நற்செய்தி லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 8-12, சாப்டர் 12 verse 8-12. திரும்ப திரும்ப எழுதிக்கங்க, படிங்க, மறுபடியும் குடும்பமா கூடி படிங்க. இதுதான் உங்களை பாதுகாக்கும், இதான் உங்க தேவைகளை சந்திக்கும். ஆகவே தொடர்ந்து செவிங்க. யூடியூபிலும் இதன் உண்டு. அதை யூடியூப்ல டாக்டர் பிலிப் மரியான் அப்படின்னு போடுங்க, எல்லா டிப்ஸ் வரும். அப்படியே ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும், எல்லாரும் போய் சேரட்டும். உலக மக்கள் உண்மையை அறிந்து உன்னத கடவுளை வழிபடட்டும். அவர்தான் நம்மை மீட்க வல்லவர். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை சந்திப்போம். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு பயணிக்கிற நாள். எல்லாரும் ஆலயத்துக்கு போய் பரிசுத்த ஆவி கேளுங்க. எல்லாம் முக கவசத்தோடு போனோம். முக கவசம் போட்டுக்கிட்டு தான் போனோம். முக கவசம் இல்லாம போன நாட்கள் அலட்சியமா போனோம். இப்ப முக கவசம் பயந்து தான் போனோம். எங்க மற்றவங்க கிட்ட இருக்கிற நோய் நமக்கு வந்துடுமோன்னு பயம். முக கவசம் போட்டு தான் போனோம். ஏன்னா பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர், வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஆகவே ஆலயத்துக்கு நாளைக்கு போகும்போது எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டுட்டு போங்க. இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த கொள்ளை நோயை தாக்க இயலாது. நீ தான் கொள்ளை நோயை விடுதலை பண்ணுவ. உன் வழியா கொள்ளை நோய்களை விடுதலையாக்குவார் கடவுள். ஆகவே நாளைக்கு ஆலயத்திலே வழிபாடு நடத்துகிற நேரம், நாளை காலமே கடவுளை தேட ஆரம்பிங்க. எல்லாரும் ஆலயத்துக்கு போங்க. யாரும் ஆலயத்துக்கு போகாம இருக்காதீங்க, எல்லாரும் போங்க. நாளை மாலை 5:30 மணிக்கு வாலிபர்களுக்கு சிறப்பு தியானம். ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை 5 மணிக்கு வாலிபர்களுக்கு சிறப்பு தியானம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் நடத்துறாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேருங்க, இந்த தியானத்துல கலந்து கொள்ளுங்க. அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கும் சில செய்தி இருக்கும். ஆகவே நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை 5 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இறைவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.